சேலம் ஆத்தூர் அருகே நடந்து சென்ற பெண்ணிடம் நகையை பறித்துக் கொண்டு அந்த பெண்ணையும் அவரது குழந்தையும் மர்ம கும்பல் கிணற்றில் தள்ளிவிட்டு சென்றுள்ளது. இதில் குழந்தை உயிரிழந்த நிலையில் பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், இந்த சம்பவம் எங்கு நடந்தது, எப்போது நடந்தது, இதில் பாதிக்கப்பட்ட பெண் குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கா? ஷர்மிளா, அதாவது சேலம் அருகே நேற்று ஒரு கொடூர சம்பவம் நடைபெற்றிருக்கு. அதாவது கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிவசங்கர். இவர் சிங்கப்பூரில் கடந்த 5 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு பிரியங்கா என்ற மனைவியும் 5 மகளும் இருக்காங்க. சிங்கப்பூரில் பணியாற்றிட்டு இருக்கிற அவருடைய சிவசங்கர் தன் மனைவி செலவுக்காக பணம் கேட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று சேலம் மாவட்டம், அதாவது வேம்பூர் அருகில் அவங்க இருக்காங்க. நேற்று அந்த மனைவிக்காக 10,000 ரூபாய் பணத்தை அவர் சிவசங்கர் அனுப்பி வைத்திருந்தார். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நேற்று இரவு சேலம் மாவட்டம் அந்த தலைவாசல் அருகே உள்ள பிரிவு சாலையில், அதாவது தன்னுடைய குழந்தையுடன் அந்த தாய் பிரியங்கா நடந்து வந்தபோது மர்ம நபர்கள் அவர்களை வழிமறித்து பணத்தை கொடுக்குமாறு மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன அவர் தப்பி ஓடியுள்ளார். ஆனால் அந்த மர்ம ஆசாமிகள், இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம ஆசாமிகள் இருவரும் அவரிடம் இருந்த பணத்தையும் மற்றும் 2 பவுன் நகையும் அவர்களிடம் பிடுங்கியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள அந்த கிணற்றில் தாயும் மகளையும் கிணற்றிலே தள்ளிவிட்டு நேற்று, அதாவது அலறல் சத்தம், அந்த பெண் கூச்சலிட்டிருக்காங்க. இரவு நேரத்தில் அந்த கூச்சல் சத்தம் யாருக்கும் கேட்காதனால தண்ணீர்லேயே மூழ்கி 5 வயது மகள் தாயினுடைய கண் எதிரிலே தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தாங்க. சுமார் 10 மணி நேரத்துக்கு பிறகு தாய் கிணத்துல இருந்து அந்த அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டிருக்காங்க. அதாவது குறிப்பாக வழிப்பறி கொள்ளையர்கள் 2 பேர் முகமூடி அணிந்து வந்த இருவர்கள் பணத்தை கேட்டு பணத்தையும் நகையும் பிடுங்கி கொண்டு இந்த தாயையும் மகளையும் கிணத்துல தன்ன சம்பவம் சேலத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக 10 மணி நேரம் அந்த பெண் கிணத்துக்குள்ளாரே உயிருக்காக போராடி இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் இன்று காலை அந்த பெண்ணை மீட்டு தற்போது அந்த பெண்ணுக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அந்த பெண் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார். இது தொடர்பாக காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்தான விசாரணை தற்போது அங்கே இருக்கிற தலைவாசல் காவலர்கள் தற்போது தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. மேலும் அந்த கொள்ளையர்கள் யார் என்பது குறித்து அந்த பெண்ணிடமும் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதாவது நகைக்காகவும் பணத்திற்காகவும் ஒரு பெண்ணை கிணற்றில் தள்ளி, அதாவது கண் எதிரிலே 5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.